ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். என்னடா ஒரே பனிமூட்டமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ நான் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஜும்மா ஸ்பெஷலுங்கிறதுனால மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா மசாலாவும் போட்டு எப்போவுமே வந்து நான் பிரியாணி பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோலையும் பிரியாணியை நான் காமிச்சிட்ருக்கிறதுனால சும்மா இன்றைக்கி ஜும்மா ஸ்பெஷல் என்னென்னா எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி, அவ்வளோதான். எல்லாமே ரெடி பண்ணி தாளித்து விட்டாச்சு, அரிசியெல்லாம் போட்டு எல்லாமே தம்முக்கும் விட்டாச்சு. நான் விட்டதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் வந்து நான் அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக சூப்பராக ஜீரக சம்பால மட்டன் பிரியாணி செம்மையாக ரெடி பண்ணிட்டேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் பண்ண பிரியாணி இவ்வளோ அழகாக வந்திருக்குது. அரிசியும் குலையாமல் அதே பக்குவத்தில் வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிக்கன் 65லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா தால்ச்சாவும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா மாங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. அதே போல் தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தயிர் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஜும்மா ஸ்பெஷல் வந்து இதுதான். உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.